ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தேங்காய் பால் மில்க் ஷேக் அதை தான் பார்க்க போகிறோம். இந்த தேங்காயில் பார்த்திங்கன்னா விட்டமின்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. இப்போ நம்ம தேங்காவை கொதிக்க வைக்கவோ எதுவும் பண்ண போகிறதில்ல, ராவாக தான் அந்த பால் எடுத்து நம்ம சாப்பிட போகிறோம். இதில் நிறைய விட்டமின் ஏ, விட்டமின் டி எல்லாமே நிறைய பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. இது அதாவது அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கூடாது, கம்மியாக எடுத்துக்கலாம். பச்சையாக சாப்பிடும்போது நிறைய பெனிஃபிட்ஸ் இதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் வயிற்றில் புண்ணு அந்த மாதிரி இருந்தாலும் இதுக்கு ஹீலிங் கெப்பாசிட்டி ரொம்ப உண்டு. அதால் இதை ரொம்ப எடுத்துக்காமல் அளவுக்கு கம்மியாக நம்ம எடுத்துனோம்னா ரொம்ப நல்லது. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் தேங்காய், இதிலே அரைக்கிறதுக்கு 2 பாதாம், ஏலக்காய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது அக்ரூட்டும் பாதாம், முந்திரி போட்டு வச்சுருக்கேன். இதில் முந்திரியும் அரைக்கிறதுக்கு போட்டிருக்கேன், பாதாம் போட்டிருக்கேன், அக்ரூட்டும் போட்டிருக்கேன். சில்லான தேங்காய் பால், ஆர்டினரி பால், அவ்வளோதான். இதை அரைச்சி நம்ம பால் எடுக்க போகிறோம். இந்த மாதிரி தேங்காவை நீங்கள் நறுக்கிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக போட்டு நம்ம அரைக்கணும். வாங்க அரைச்சி பால் எடுத்துகிட்டு உங்களுக்கு எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தேங்காய், ஏலக்காய், முந்திரி எல்லாம் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி விட்டு அரைக்கலாம். இல்லை நம்ம பால் மிக்ஸ் பண்ண போனோம்ல, அதையும் போட்டு அரைச்சிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி தண்ணி விட்டு தான், கொஞ்சமாக தண்ணி விட்டு பால் எடுக்க போகிறேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா அரைப்படாது தேங்காய். அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி நல்லா தூள் பண்ணி வச்சு அதுலேயே ஏலக்காய், முந்திரி, பாதாம், அக்ரூட் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வாங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அரைச்சி வச்ச தேங்காய் அதுலேருந்து எடுத்த பால் பெரிய ஜாரில் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு சர்க்கரை, இல்லைன்னா நாட்டு சர்க்கரை. நான் இன்றைக்கி சர்க்கரை தான் போட போகிறேன். எவ்வளோ சர்க்கரை வேணுமோ போட்டுக்கோங்க. இது எனக்கு குட்டி ஸ்பூனுன்றதால உங்களுக்கு நிறைய போடுற மாதிரி இருக்கும், கம்மியாக தான் போடுறேன். ஏன்னா ஆல்ரெடி தேங்காயிலேயே உங்களுக்கு ஸ்வீட்னஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த சில் பால், அவ்வளோதான். இப்போ இதை மிக்சியில் போட்டு நம்ம ஒரு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். வாங்க, சர்க்கரை, தேங்காய் பால், சில் பால் எல்லாத்தையும் விட்டு அரைச்சி மிக்ஸ் பண்ணி எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ டம்ளரில் போர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. வெயிலுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் வயிற்றில் இருக்கிற புண்ணு எல்லாத்தையும் ஆற்றும். இப்போ கிரேட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, முந்திரி, அக்ரூட், அது எல்லாத்தையும் போட்டு சர்வ் பண்ணுங்கள். தேங்காய் பால் மில்க் ஷேக் தயார். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டேக் கேர். இன்னொரு விஷயம், வெயிலில் ரொம்பலாம் போகாதீங்க, டீஹைட்ரேட் ஆகிடும். நிறைய தண்ணி குடிங்க, நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. ஃப்ரூட்ஸ்னால் வாட்டர் கண்டென்ட்ஸ் இருக்கிற ஃபுட், ஆரஞ்சு அந்த மாதிரிலாம் நீங்கள் நிறைய சாப்பிடுங்க. ஆரஞ்சு, கிரேப்ஸ், மஸ்க் மேலன் அந்த மாதிரிலாம் வந்திருக்கு. நிறைய ஜூஸாக குடிக்கிறத விட ஃப்ரூட்ஸாக நிறைய சாப்பிடுங்க. டேக் கேர். ரொம்ப வெயிலெல்லாம் போகாதீங்க, பத்திரமா இருங்க, குழந்தைங்களையும் சேஃபாக வச்சுக்கோங்க. பாய். இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த விளாகில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.